வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் எஸ்பி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனி KLV 24P412C அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் போர்டு வந்து டெட்டு. ஆக்சுவலாக மெயின் போர்டு வந்து எல்லா வோல்ட்டுமே ப்ரெசன்ட் ஆகுது, மோஸ்ட்லி எல்லா வோல்ட்டுமே வந்து ப்ரெசன்ட் ஆகுது. ஆனால் வந்து எல்இடி பிளிங்க் ஆகலை, எல்இடி வந்து க்ளோ ஆகலை. வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 1.2 வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு எல்லாமே பக்காவாக ப்ரெசன்ட் ஆகுது. ஆனால் இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்து டெட் கண்டிஷன். சரி, இதுக்கு போர்டு இப்போதைக்கு கேட்டு பார்க்கலாம், பாசிபிள் இருக்குது. ஆனால் கஸ்டமர் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக டிவி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவராக இப்போ நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போர்டு, எல்டிஎஸ் கேபிள், அதுக்கு ஒரு ஒயர் ஒன்று வாங்கி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முதல்ல டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக போர்டெல்லாம் போட்டு செட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெசல்யூஷன் மாறி இருந்தது. ரெசல்யூஷன் மாறி இருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் வந்து லோகோ வந்துட்டு உடனே நோ லோகோ வராமல் திருப்பி அப்படியே பிளாங்காக போயிடுது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இதே சேம் மாடல் டிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். முன்னாடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போலாம் நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பவர் போர்டிலேருந்து மெயின் போர்டுக்கு 12 வோல்ட் எடுத்து இன்புட்டாக கொடுத்து பிஎல் ஆன் கொடுத்து செட்டை வந்து ஆன் பண்ணி ரன் பண்ணிட்டேன். அந்த செட்டு கரெக்டாக இருந்தது. ஆனால் இந்த செட்டில் பொறுத்தளவுக்கும் செட்டு ஆன் ஆகுது, பிஎல் ஆன் கொடுத்தவொடனே பேக் லைட்டும் வந்துடுது. லோகோ வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. இப்போ இதில் சாம்சங் லோகோ இல்லை எல்ஜி லோகோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லோகோ வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு உடனே வந்து பிளாங்காக போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டு செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 வோல்ட்டை செக் பண்ணால் 12 வோல்ட் வர வேண்டிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சடனாக 18 வோல்ட் வருது, அதாவது 18 வோல்ட் வருது. எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அப்புறமா என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வோல்ட் வந்துச்சு. 18 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா போர்டுக்கு 18 வோல்ட் வரும், அப்போ பேனலுக்கும் 18 வோல்ட் தான் வரும். அப்போ ஒரு செகண்ட் வந்து சோனி லோகோ வந்து இதில் வந்து சாம்சங் லோகோ வந்து சாம்சங் லோகோ வந்துட்டு உடனே போயிடுச்சு. இது அதிகப்படியான வோல்ட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் பார்த்தா தெரியும், பவர் சப்ளைலேருந்து U11 போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டர் போட்டிருக்கேன். இந்த கனெக்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பவர் சப்ளையில் வந்து 12 வோல்ட் தான் வருது. அதே நான் அந்த கனெக்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து 18 வோல்ட் வருது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்கல. நான் என்ன பண்ணேன், போயிட்டு ஒரு டிசி பக் போர்டு வந்து டவுன் பண்ணுறது ஒன்று வாங்கிட்டு வந்து இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டிலேருந்து பவர் சப்ளை போர்டிலேருந்து அதுலேருந்து வர வோல்ட்டை எடுத்து டைரெக்டாக இதில் இன்புட்டாக கொடுத்துட்டு அப்பயும் செக் பண்ணுறேன், 12 வோல்ட் தான் வருது. நான் வந்து அதிகப்படியான வோல்ட் வருது அப்படின்ட்டு நான் போர்டில் கனெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசி போர்ட்லேயே செக் பண்ணுறேன், 12 வோல்ட் தான் வருது. சரி, 12 வோல்ட் கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் U11 போர்டில் கனெக்ட் பண்ணாலும் திருப்பி 18 வோல்ட் தான் வருது. ஆக்சுவலாக இது பவர் ஆன் அப்படின்ற அந்த செக்ஷன் ஆன் ஆகும்போது நமக்கு இந்த பிசிபியில் வந்து 18 வோல்ட்டு இந்த போர்டுக்கு வருது.
அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவ்லா ஒன் போர்ட்லேயே டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஈவ்லா ஒன் போர்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் டு டிசி டு டிசி ஸ்டெப் டவுன் போர்டு இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா 12 வோல்ட் வந்து ட்ரா பண்ணேன். 12 வோல்ட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் செட்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே. நான் இன்னும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ வந்து செட் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 412C அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் பவர் சப்ளையில் வந்து பவர் ஆன் ஆச்சு அப்படின்னா 18 வோல்ட் வருது. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் தகவல் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து முடிவு பண்ணுறேன், டிஸ்பிளே ஃபால்ட் இருக்கும் பொழுது சரி இது எங்கே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கடைசியாக சரி செக் பண்ணும்போது 18 வோல்ட் செக் 12 வோல்ட் செக் பண்ணால் 18 வோல்ட் வருது. அப்போ அங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசி டு டிசி ஸ்டெப் டவுன் போர்டு ஒன்று வாங்கி இது கூட லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ செட்டு கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங். இப்போ செட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். செட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் செட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துட வேண்டியதான்.